வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக குரு வக்கரமாகக்கூடிய நிலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வக்கரம் அப்படின்னா என்ன? பின்னோக்கி வர்றதுக்கு பேர் தான் வக்கரம். அதாவதுன்றது நம்ம ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு ஃப்ளைட் நம்மளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மீண்டும் நமக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம முன்கூட்டியே போய் பயன்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? அது போல தான் வக்கரம்ன்றது. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது மீண்டும் நமக்கு கிடைக்க போகுது ஒரு 4 மாதம், அதாவது 119 நாட்கள். இந்த குரு வக்கரம் எப்போ அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள். ஆங்கில தேதியில சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 வக்கரம் அடைஞ்சு, அதாவதுன்றது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வருஷத்துல பார்த்தீங்கன்னா வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 119 நாட்கள். இந்த 119 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர நிலையில் இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கும்பராசிகாரங்களுக்கு கொடுக்க போறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 11வது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். இப்போ கும்ப ராசியில தான் சனி அவர் இப்போ ஆட்சியா இருக்கிறாரு, ஜென்மச்சனியா இருக்கிறாரு. அவருமே இன்னைக்கு வக்கரத்துல தான் இருக்கிறாரு. அப்ப சனி வக்கரத்துல இருக்கும்போது இப்ப அதே குருவும் இன்னைக்கு வக்கர நிலை அடையும் பொழுது இன்னைக்கு இந்த கும்பராசியில பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதாவது கிட்டத்தட்ட இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதகமான நேரமாக தான் இருந்தது, சாதகமான நேரமா இல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்க வீட்டில் ஆட்சியா இருந்து அவரும் வக்கர நிலை அடைஞ்சிருக்கும் போது குருவும் ஆல்ரெடி வக்கர நிலை அடைஞ்சு வக்கரனை பார்க்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது அப்ப என்ன பண்றாருன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மே மாசத்துல இருந்து கொஞ்சம் ஒரு போராட்டமான நேரம் தான். கொடுத்த காசு வராது, எதிர்பார்த்தது கிடைக்கல, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், தொழிலில் கொஞ்சம் முடக்கம், தேவையில்லாத சங்கடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மொத்தத்தில் நம்ம மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கம் தாவறதா இந்த பக்கம் தாவறதா தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 7 சனின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 4 வருஷ காலமா உங்களுக்கு 7 தான். அப்ப இந்த 4 வருஷ காலமா இன்னைக்கு 7 சனி நடந்தாலும் இந்த ஒரு 1.5 வருஷ காலமா உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 4.5 மாசம் ஒரு 5 மாசமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. தொழில மாற்றம் இல்லாம, வருமானம் சரியான முறையில் இல்லாம, நம்ம தேவைக்கு மீறி நம்ம கட்டன்றது ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செலவினங்களெல்லாம் நான் வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். கமிட்மெண்ட் அதிகமாக தேடி இருப்போம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு கமிட்மெண்ட் வச்சிருப்போம். அப்போ கடன் வாங்கி நம்ம குடும்பம் ரன்னிங் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த கும்பராசிகாரங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் ஆகுது, இந்த குரு வக்கரம் ஆகுது, நமக்கு நல்லா இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ராசிக்கு 4வது பாவகத்துல உங்களுக்கு குரு இப்போ சுக்கிரன் வீட்டில் அவரு நட்பு ரீதியா இருக்கிறாரு. அப்படி இருக்க வேண்டிய குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பாத்தீங்கன்னா நட்பா இருந்தாலும், அதாவது பார்த்தோன்னா சுகஸ்தான குருவா இருக்கிறாரு. 4ஆம் இடம்ன்றது மாதிரி ஸ்தானம், சுகஸ்தான குருவா இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தாய்க்கு தேவையில்லாத கண் பிரச்சனை, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம், ஸ்கின் அலர்ஜி, ஏதாவது ஒன்று போனால் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை.
அப்படி தாய்க்கு நல்லா இருந்தா மனைவிக்கு சரியில்லை, மனைவி நல்லா இருந்தா கணவனுக்கு சரியில்லை, எல்லாம் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு சரியில்லை. மொத்தத்துல ஒண்ணு போனா ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 4-5 மாச காலமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இருந்தும், அதாவது கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஒரு ஊமையான வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இதையெல்லாம் நம்ம ஒரு புறம் போனாலும் இதுக்கு மேலேயாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளார இருக்கதான் செய்யுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசம் 6 மாசம் பட்டம் பார்த்து பயிர் பண்றவங்களுக்கே பார்க்கும்போது 4 நட்சத்திரம் பார்க்கும்போது நம்மளோட வாழ்வாதாரத்துக்காவது ஒரு நல்ல ஒரு நேர காலம் பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்த்தா இந்த 4 மாசம் நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. ஏன்னா 4 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 4 மாசமாவது கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருந்து உங்க தொழிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போறாரு. ஏன்னா குருவும் சனியும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு கிரகம் தான், பகை கிரகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா ரொம்ப இல்லைன்னா கூட ஏதோ ஒரு 100% இல்லைன்னா கூட ஒரு 55-60% கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் தொழிலுக்கு. இதையே சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க சுய தொழிலில் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க சுய தொழிலில் கண்டிப்பா 4 காசு நீங்க லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வக்கரத்துல கண்டிப்பா கொடுக்க போறாரு. இந்த குரு வக்கரத்துல கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைஃப் பார்ட்னர் எனக்கு சரியான முறையில் அமையலைங்க, என் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரிய இருக்குது, நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் வாழ்றேன்னு எதுக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, ஆட்சியா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அப்படியே மாறிடுவார், சூப்பரா கொடுத்துருவாரு. ஆனா அதே நீச்சம் பட்டிருந்தாருன்னா ஆப்போசிட் அப்படியே உட்கார்ந்து பார்த்துருவாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பழமொழி சொல்ற மாதிரி தங்கம் இருந்தா தவிட்டு பொடி, மாணிக்கு இருந்தா மத்தியான செலவு, வெள்ளி வந்த விரையும், மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா போயிடும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க உலகத்துல 1 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 1 கோடி பேரும் ஒரே நாள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிடையாது. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா கும்ப ராசின்றது நம்ம ஒண்ணுன்னு சொல்றோமா தவிர இதுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3, பாவங்கள்ன்றது 9 இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூர்ட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கினது தான் இந்த கும்பராசி. அப்போ 3 நட்சத்திரத்துக்கும் 3 அதிபதிகள் வெவ்வேறு இல்லைங்களா? அப்போ உங்க சுய ஜாதகத்துல உங்க அதிபதி உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, அவர் எந்த சாரத்தில் இருக்கிறாரு அது முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுன்னு பாருங்க. அதே உங்களுக்கு குருவுடைய திசையோ குருவுடைய புத்தியோ குருவுடைய அந்தரமோ உங்களுக்கு நல்லா இருந்துருச்சு நடந்துட்டு இருந்ததுன்னா நிச்சயமா இந்த குரு வக்கரம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது யாருன்னா நம்ம சுய ஜாதகத்துல குரு என்ன இடத்துல இருக்கிறாரு, அவர் எந்த ஸ்தானத்துல நம்ம பாக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொதுவா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா இன்னைக்கு மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா அதாவது இந்த வக்கரத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா உங்க ராசிக்கு கும்பராசிக்கு புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் உங்க ஜாதகத்துல இப்ப நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாரு, பண்ண மாட்டார் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கும்பராசிக்காரங்களுக்கு யாருன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிதிருஸ்தானம் சுகஸ்தானம் அதான்றது சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன்.
அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இப்போ குரு இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்கிறார், எதைக்கு சரியான முறையில் நீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அடுத்தது நீங்க எப்படி போனா உங்க லைஃப் நல்லா இருக்கும், மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி, இது எல்லாமே நீங்க சரியான முறையில் தெரிஞ்சு உங்க பாதை சரியான ஒரு பாதையில கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்ப இது இல்லாம ஏன்னா இப்ப யாழ்ரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத போயிடும், உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாத போயிடும். சரிங்களா? மொத்தத்துல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த உடைய குரு வக்கரம் அடைகிற நிலையில கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுனா நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றதுல எந்த காரணத்தை கொண்டும் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியும் வக்கரத்துல தான் இருக்கிறாரு. இப்ப குருவும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப 2 கிரகம் வக்கரம் அடையும் போது தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து, கொடுக்கல் வாங்கல், மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறது, ஏன்னா உதவி செஞ்சா கூட உபத்திரம் என்ற பேர் தான் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, எதை செஞ்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, இது பார்த்துக்கிட்டு அதுக்கு சரியான முறையில் நீங்க போனா இந்த 4 மாசத்துக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றுகிறது கிடையாதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.